பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ஜி.கே. வாசன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரலை காட்சிகள். அதனால் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, எப்பொழுதுமே மோடி அவர்கள் தமிழகத்தில் கேட்கக்கூடிய ஒரு தலைவர் ஹவ் வாசன்ஜி அப்படிம்பார். எப்பொழுதும் பாராளுமன்றத்திலிருந்து தமிழக மண்ணில் எப்பொழுதும் குறைக்கப்படுகிற அதே நேரத்தில் 2-3 விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பக்கத்தில் பாருங்க, ஐயா முன்னாள் பாஷா அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, ஐயா அப்பாஸ் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, அண்ணன் லூயிஸ் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லா தரப்பட்ட மதத்திலிருந்து எல்லோரும் விஜு அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க, விடியசேகர் அண்ணன் சக்தி இருக்கிறார், மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவுடைய கொள்கை என்ன? எல்லோருக்குமான எல்லோரோடு சேர்ந்து ஒரு வளமான இந்தியாவை, அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை முழக்கம். அதை 10 ஆண்டு காலமாக மிகச் சிறப்பாக அதை செய்திருக்கின்றோம். எந்தவித பாரபட்சம் இல்லாமல் இந்திய மக்கள் 142 கோடி பேரத்தையும் நம்மோடு மோடியை எடுத்திருக்கிறார். இதனால எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லோரும் நம்மோடு இணைந்து ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். நம் மீது சொல்லக்கூடிய தமிழகத்தில் குறிப்பாக எதிர்கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய எல்லா பொய் குற்றச்சாட்டுகளும் வருகின்ற காலத்தில் காணாமல் போகும். பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரான கட்சி, அது அரசியலில் பேச தெரியாதவர்கள் ஒரு விபத்தை உருவாக்கினார்கள். இந்த தேர்தலில் அதுவும் உடையும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான கட்சி என்கின்ற எங்களுடைய முழக்கம் இந்த தேர்தலில் இன்னும் உறுதியாக இருக்கும். ஆனால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அண்ணன் ஜி.கே. வாசன் அவருடைய அனுபவம், அவருடைய வழிநடத்தல் அடுத்த 100 நாட்களுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுடைய வழிநடத்தல் என்பது எல்லா தலைவர்களையும் நம்மோடு ஒருங்கிணைத்து பிரதமர் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உறுதியான கட்டமைப்பான இந்தியா 2024-29 மிக முக்கியமான காலகட்டம். அதற்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்களுடைய அணுகுமுறை, அவருடைய கூட இருந்து அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி, மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அற்புதமான கட்சி, நமக்கு தெரியும் தமிழ் மண்ணிலே தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி, பாரம்பரியம் மிக்கவர்கள், உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் தமாக என்று சொன்னால் ஒரு தனி பெருமை அந்த கட்சிக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்கள் கட்சி இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த 100 நாட்கள்ல அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து, ஐயா ஜி.கே. மூப்பனார் அவருடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறார். அதனால் நீங்க இன்னைக்கு புதுசா அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்கு. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க. நீங்க ஒரு பகுதியை மட்டும் தான் பாக்குறீங்க. இன்னைக்கு பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுறோம் அப்படின்னு, மோடி ஐயாவுக்கும் ஜி.கே. வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது பாஜக உடனான கூட்டணியை தமிழ் மாநில காங்கிரஸ் உறுதி செய்த நிலையில் தற்போது மாநில தலைவர் அண்ணாமலை வாசனை சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு பிறகாக இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.